ஹாய், வெல்கம் டு வேணுலிங்கம் பாலகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் இருக்க டாப் 10 டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஸ்கிப் த வீடியோ அன்டில் த எண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சைமலை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. திருச்சி, பெரம்பலூர், சேலம் அந்த 3 மாவட்டங்களையும் சேர்த்து இருக்கக்கூடியதான் அந்த பச்சைமலை கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர். பார்த்திங்கன்னா கடல் அடிவாரத்துலேருந்து 3500 மீட்டர் உயரத்தில் இருக்குது, 3500 அடி உயரத்தில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சிற்றாறு, கல்லாறு, வெள்ளாறு, மருதையாறு, இப்படி எக்கச்சக்க ஆறுகள் இதில் இருக்குது. இது வந்து ஒரு முக்கியமான பிளேஸாக பார்க்கப்படுது. இதில் மங்களம் அருவி, மயிலூற்று அருவி, கோதையாற்று அருவி, இப்படி எண்ணற்ற அருவிகள் இருக்குது, எண்ணற்ற வியூ பாயிண்ட்டுகளும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா முந்திரி ஃபேமஸ்ஸு, பலாப்பழமும் ஃபேமஸ்ஸு. ஏன்னா இங்கே வந்து விளைய வைக்கிறாங்க, அதனால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே எங்கேருந்து போகலாம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து இங்கே பஸ் கிடைக்கும், திருச்சியிலேருந்து துறையூர்லேருந்து போகலாம், ஆனால் உப்படியாபுரத்துலேருந்து போகலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வத்தல் மலை. இது தருமபுரி மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் தான் அமைஞ்சிருக்குது. ஏலகிரி மலை, ஏற்காடு மலை போல் இதுவும் ஒரு ஃபேமஸான மலை. இது கடல் மட்டத்துலேருந்து 3000 அடி உயரத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தருமபுரியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் நம்ம போனோம்னா இதோடைய மலையுடைய உச்சியை வந்து அடைஞ்சிடலாம். ஏலகிரி மலை பார்த்திங்கன்னா 16 கொண்ட ஊசி வளைவுகளை கொண்டது, ஆனால் இது பார்த்திங்கன்னா 23 கொண்ட ஊசி வளைவுகளை கொண்டது. இங்கே வியூ பாயிண்ட் நிறைய இருக்குது, நீர்வீழ்ச்சி நிறைய இருக்குது. இங்கே முக்கிய பயிர்கள் பார்த்திங்கன்னா காப்பி தான் வந்து முக்கிய பயிரை சாகுபடி பண்ணுறாங்க. அதில் வந்து ஊடு பயிர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, மிளகு மரம், ஸோ இந்த சில்வர், இந்த இதெல்லாம் உப்பு மரங்கள்லாம் பார்க்கலாம். பொதுவாக அங்கேயும் பலாப்பழங்கள் அதிகமாக கிடைக்கிது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜவ்வாது மலை. இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பீமன் ஆறு இருக்குது, கோம்பட்டேரி ஏரி பூங்கா இருக்குது. இங்கே படகு சவாரி பண்ணலாம். இது இங்கேருந்து எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா வந்து வாணியம்பாடி ஆலங்காய வழியாகவும் போகலாம், போலூர் வழியாகவும் இதுக்கு போகலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று காவலூரில் வந்து வைனு பாபு அப்படிங்கிற ஒரு இந்த தொலைநோக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பழனிமலை. ஸோ பழனிமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்குது. ஸோ இதோடைய கிழக்கு பகுதி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து அப்படி போனோம்னா கொடைக்கானல் இருக்குது. பழனிலேருந்து கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டரில் வந்து கொடைக்கானல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வரதமா நதி டேம் இருக்குது, பாலாறு டேம் இருக்குது, அப்புறம் ஃபைன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து கொடைக்கானல் போகிற வழியில் பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டரில் வந்து நம்ம வந்து ஒட்டஞ்சத்திலேருந்து கொடைக்கானலுக்கு போயிடலாம். அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து பரப்பலாறு டேம் இருக்குது, தாளையத்து அருவி இருக்குது. இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் கருதப்படுது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பழனிமலை தொடர்ச்சியில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து திண்டுக்கல்லேருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த பன்றிமலை அமைஞ்சிருக்குது. இது வந்து கடல் மட்டத்திலேருந்து 1300 அடி உயரத்தில் இருக்குது. அதே போல் இங்கேயும் வந்து கிளைமேட் ரொம்பவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து பனியாகவும் இருக்காது, அது மாதிரி வெயிலாகவும் இருக்காது, கொஞ்சம் மீடியமாக இருக்கும். இங்கேயும் நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது திம்பம் மலைப்பகுதி. இது பார்த்திங்கன்னா ஈரோட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சக்கூடியது தான் வந்து திம்பம் மலைப்பகுதி. அதாவது பக்கத்தில் இது என்ன இருக்குது பார்த்திங்கன்னா வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமும் இருக்குது. இதுலேருந்து நம்ம வந்து ஒரு 12 கிலோமீட்டர் போனோம்னா பண்ணாரியம்மன் கோயிலும் இருக்குது. இதில் கொஞ்சம் பக்கத்தில் போனீங்கன்னா பவானிசாகர் டேம் பார்க்கலாம். ஸோ திம்பம் மலைப்பகுதி வந்து 27 கொண்டையூசி வளைவுகளை கொண்டது. இது வந்து ரொம்ப அருமையான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கர்நாடகாவுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா ஐயூர் சுற்றுலா சூழல் பூங்கா. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஹொசூரில் எக்ஸாக்டாக இருக்குது. ஹொசூர்லேருந்து ஒரு 42 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தேன்கனி கோட்டையிலேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த ஐயூர் இது பார்த்திங்கன்னா வந்து 3400 அடி உயரத்தில் கடல் மட்டத்துலேருந்து மேலே இருக்குது. இங்கே முக்கியமாக பார்த்திங்கன்னா மூங்கில் ஃபாரஸ்ட் இருக்குது. இங்கே வந்து யானைகள் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து சாமி ஏரி அப்படிங்கிற ஒரு சின்ன ஏரி இருக்குது. அதில் வந்து ஒரு வாட்ச் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதாவது அந்த வாட்ச் டவர்லேருந்து நம்ம வந்து பார்க்கும்போது சில சமயம் வந்து யானைகள் வரலாம், அந்த மாதிரி அதிர்ஷ்டத்துக்கு வேறு ஏதாவது புலிகள் அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ இது வந்து முக்கியமான வியூ பாயிண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மாஞ்சோலை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து ஒரு 55-60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது முக்கியமான ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம வந்து உள்ளே போனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 3500 அடி உயரத்தில் கடல் மட்டத்தில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தேயிலை தோட்டங்கள் இங்கே அதிகம், இங்கேயும் வியூ பாயிண்ட் அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து மணிமுத்தாறு டேம் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கோதையாறு டேம் இருக்குது. ஸோ இதில் வந்து குதிரைவெட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா பாபநாசம், சேர்வலாறு அந்த மாதிரியான டேமோடைய வியூ பாயிண்ட் பார்க்கலாம். வந்து ஒரு மினி ஊட்டின்னு கூட சொல்லலாம், அந்தளவு வந்து கிளைமேட் சூப்பராக இருக்கும். இப்போ மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இணைப்பில் இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.